கேமரா லென்ஸ் ஸ்கில் ஃபியூச்சரில் தேவையில்லையா? இப்போ எல்லாம் ஒரு கிளிக்லேயே போதும். ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணும். அது நீங்களே வீட்டிலேருந்து க்ரியேட் பண்ணிக்கங்க. ஒரு ஃபோன் இருந்தால் போதும். இப்போ அந்த மாதிரி நிலைமைக்கு போகுது ஃபோட்டோகிராஃபி. அப்படின்னா டெக்னாலஜி சேஞ்ச் ஆகலாம், கிரியேட்டிவிட்டி என்றைக்குமே ரீப்ளேஸ் ஆகாது. ஃபோட்டோ மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிற கல்ச்சர், எமோஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஃபோட்டோகிராஃபி. நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ டெக்னாலஜி வந்ததுனால நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க ஜென்ரேட் பண்ணுறது மட்டும்தான் ஃபோட்டோஸ்னு. ஏன்னா அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது கற்றுக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நெக்ஸ்ட் நீங்கள் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோகிராஃபை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது தான். இது என்னென்னா, ஃபோட்டோகிராஃபுங்கிறது ஒரு ஆர்ட். எப்பயுமே ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணது ஏஐ. ஆனால் நம்ம ஏஐயோட அடாப்ட் ஆகி ஏஐயும் யூஸ் பண்ணி நம்மளோட தேவைக்கு எப்படி யூஸ் பண்ணுற ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணணுமே ஒழிய இன்னும் 3 இயர்ஸில் டெக்னாலஜி எங்கேயோ போயிடும். அதனால நம்ம டெக்னாலஜியோட அடாப்ட் ஆகி பழகணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட கற்றுக்குவாங்க ஒரு 5 வருஷம். நானே ஒருத்தருக்கு ஏன்னா ரபீஷன்னு என் சார் கீழே 5 வருஷம் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான், அவர் காட்டின பாதையை வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் கற்றுக்கவும் லேசாகிடுச்சு, ப்ரொஃபஷனலாக கற்றுக்கவும் முடிஞ்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ எடுத்ததுக்கு அப்புறமே ஏஐ கிரியேட் பண்ணியாச்சு, ஃபோட்டோஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணியாச்சு, எனக்கு எல்லாமே வருது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த ரேஞ்சில் இருக்கா. ஆனால் அந்த நாலேஜ் உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸாக வரணுன்றதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா HF வியூன்னு. இந்த சேனலில் எப்படின்னா, என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், அது என் ஃப்ரெண்ட்ஸுகளோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா எனக்கு இதில் நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ ஷேர் பண்ணேன்னா இதை பார்க்குறவங்களுக்கு யாருக்காச்சும் யூஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃப்னு நல்ல ப்ரொஃபஷனலாக தேடுற ஆட்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த சேனலை அடுத்தடுத்து அப்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது பிஸி ஷெடியூல் தான், இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ணிடுமோ அந்த ஹெல்ப்பை இந்த சேனல் மூலியமாக பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு கட்டாயம் அது முக்கியம். அப்போ நானும் அதுன்னு தான் நினச்சேன். அது மூலியமாகவே நான் இம்ப்ரூவ் பண்ணி செய்வோன்ட்டு நம்ம பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு என்னை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுற வரைக்கும், ஏன்னா எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் எஃபெக்ட் எடுக்கலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணி இந்த டாபிக் போகுதோ நல்லா இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸில் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதில் நீங்கள் கேள்விகள் கேட்கக்குள்ள தான் நம்ம அதை விளங்கப்படுத்தக்குள்ள தான் எனக்கும் நாலேஜ், அடுத்தடுத்த ஏஐ பற்றி நாலேஜ் வளரும். உங்களுக்கும் எனக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறதா இருக்கும். எனக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் கேளுங்க. கேமரா என்னென்ன கேமரா யூஸ் பண்ணலாம், என்ன எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. என்ன உங்களுக்கு பிசி சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச என்னால் நான் எப்படி பார்த்து ஒரு விஷயத்தை நான் எப்படி கிளியர் பண்ணுறேனோ அதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்சதை அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடியும் சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ எனக்கு வளர நான் இதை செஞ்சேன்னா எனக்கும் தான் நாலேஜ் வளரும். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க போக்கில் அடுத்தடுத்து நானும் தேடுறதுக்கு ஆரம்பிப்பேன். அதனால தான் இந்த சேனலையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக தாங்க. தேங்க்யூ.